ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு எக்கோசிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் லைக் சொலானா எக்கோசிஸ்டம் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்கோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த எக்கோசிஸ்டம் என்ன அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்தந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணி எடுக்கிறது, அதை எடுக்கிறது மூலிமா நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் இன்வெஸ்டராக இருந்தோம் அந்த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அதில் அது என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கியோட குளோபல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தோம்னா $2.3 trillion வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான ஒரு டம்ப்பு இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல் காயின்ஸே வந்து ரொம்பவே நல்லாவே ஒரு டிப்புக்கு வந்து கொண்டு வந்துருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல் காயின்ஸ் எல்லாமே நல்லாவே டம்ப் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த டம்பை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே அக்குமுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா 15% டம்ப் கொடுத்ததால ஆல் காயின்ஸ் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25% வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டம்பே வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஹையர் ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிசிஏ கூட பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஃபியர் கிரீட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா நியர்லி ஒரு 60 ரேஞ்சில் இருக்குது. ஸோ சொலானா எக்கோசிஸ்டம் வந்து ரீசெண்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா சொலானாவில் வர மீம் காயின்ஸாக இருந்தாலும் சரி அண்ட் யூட்டிலிட்டி காயின்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு கன்சிஸ்டன்ட் ரேலியில் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. சொலானா பம்ப்க்கு அடுத்த சொலானாவோட பம்ப்க்கு அப்புறமா ஃபாலோ பண்ணி இந்த காயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட்ஸே கொடுத்துருந்துச்சு. ஸோ பை தட் வே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியமாக நான் அதுக்கு அதை பேஸ் பண்ண செயினில் ரன் ஆகக்கூடிய காயின்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ பிஎஸ்சி இருக்குது, அதேமாதிரி சொலானா இருக்குது, ஸோ ஆர்பிட்ரம் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது இப்போ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பேஸ். ஸோ பேஸ் எக்கோசிஸ்டத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் அண்ட் பிப்ரவரிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ரேலிக்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பேஸில் பில்ட் ஆன காயின்ஸும் வந்து பார்த்தோம்னா ஒன்றுனா வந்து அப்கமிங்காக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளோட பிக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் காயின் எதுன்னு வந்து பார்த்தோம்னா ஏரோட்ரோம் ஃபினான்ஸ். ஸோ இந்த ஏரோட்ரோம் ஃபினான்ஸோட டிக்கர் நேம் வந்து பார்த்திங்கன்னா AERO. ஸோ இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1.72 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செல்ஃப் சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து பார்த்தோம்னா ஒரு 150 மில்லியன் இருக்குது. அண்ட் டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 812 மில்லியன் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு புல்லிஷ் ரேலியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேஸ் எக்கோசிஸ்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்னு வந்து பார்த்தோம்னா இந்த ஏரோட்ரோம் நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இது வந்து ஏரோட்ரோம் அப்படின்றது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி மார்க்கெட் பிளேஸ். ஸோ இட்ஸ் அ சிமிலர் கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி ஹப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். நம்மளோட காயின் பிக்கில் செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிந்தட்டிக்ஸ். இதோட டிக்கர் நேம் வந்து பார்த்தோம்னா SNX. அண்ட் இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா $2.88 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல் டைம் ஹையாக வந்து பார்த்தோம்னா நியர்லி $28 வரையும் கூட போயிருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் எக்கோசிஸ்டத்தில் பில்ட் ஆன ப்ராஜெக்ட் தான். அண்ட் இது பொதுவாகவே பேஸ் எக்கோசிஸ்டத்தை வந்து பார்த்தோம்னா இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் அண்ட் லிக்விடிட்டி ஸ்டேக்கிங், லிக்விடிட்டி பூல், ஸோ இந்த மாதிரி இதில் தான் வந்து பார்த்தோம்னா அவங்க மெயின்லி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கன்சிடரேஷனில் வரும்போது ஸோ லிக்விடிட்டி ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஃப்டர் டு ஏரோட்ரம். ஸோ ஏரோட்ரம்க்கு அடுத்து இருக்க ப்ராஜெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் வந்து இருக்குது பேஸ் எக்கோசிஸ்டத்தில். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி பிளேயர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபை ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஃபைனான்ஸ். ஸோ இதோட டிக்கர் நேம் வந்து பார்த்தோம்னா EXTRA எக்ஸ்ட்ரா அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி 0.12 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோ மார்க்கெட் கேப்பில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் ரேங்க் வைஸாகவும் பார்த்து பார்த்தோம்னா ஒரு 2800 ரேங்க்கில் இருக்குது. 0.12 சென்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு நல்ல ரேலி கொடுத்து ஒரு 30 சென்ட்ஸ் கிட்ட வரையும் போயிருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை வைஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா டோக்னாமிக்ஸ் வைஸாகவும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய விதமான பேர்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தோம்னா இதில் ஸ்டேக்கிங் பற்றி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களுக்கான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங்கில் எவ்வளோ தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ USDCக்கு வந்து பார்த்தோம்னா 24% அண்ட் ஏரோட்ரோம்க்கு அண்ட் ETHக்கு வந்து பார்த்தோம்னா 18%, OVNக்கு வந்து பார்த்தோம்னா 16%, ஏரோட்ரோம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 126% வரையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா APY தராங்க. ஸோ APYs வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டோட்டல் வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்டேக் நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பேரில் ஸ்டேக் பண்ண போகிறீங்க, என்ன அமௌண்ட்டில் ஸ்டேக் பண்ண போகிறீங்க அண்ட் எவ்வளோக்கு ஸ்டேக் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா
ஸோ உங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்டேக்கிங் ரிவார்டை வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அலாகேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், அவங்களோட ட்விட்டர் ஹேண்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது அப்டேஷன்ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் லிஸ்டிங்கோ வந்துச்சுன்னா வந்து நான் இந்த காயின்ஸோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சஸ் வரை மூவ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் காயினை பற்றி நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ see you next video guys. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்டை பற்றின அப்டேஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ எடுத்துகிட்டு நான் வந்து அதை வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end guys. So see you next video. Bye.